நரம்புகளை இருக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பாக்குக்கு உண்டு, கொட்டை பாக்கு. ஸோ அப்போ அந்த கொட்டை பாக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சீவல் மாதிரி பயன்படுத்துறதுலாம் உண்டு. ஸோ வந்து அந்த காலத்தில் வெற்றிலை போடக்கூடிய பழக்கம் என்பது ஆண்களுக்கு இருந்தது, பெண்களுக்கு இருந்தது. அவங்க வந்து பாக்கு வந்து தவறாமல் பயன்படுத்தி வந்தாங்க. இந்த காலத்துலலாம் பாக்கு போடக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த காலத்து இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பான் பராக்கு, சில போதையை அதிகப்படுத்தக்கூடிய பாக்குகளை போட்டு, ஹான்ஸ் போன்ற பாக்குகளை போட்டு இருக்கிற விந்தணுக்கள் எல்லாம் சாகடிக்கக்கூடிய கூட்டமாக தான் நாம் இருக்கிறோம். ஸோ இயற்கையாக வரக்கூடிய சீவல் அதெல்லாம் வந்து இன்றைக்கு யாருமே வந்து இளைஞர்கள் பயன்படுத்துறது இல்லை. நாம் அதை வந்து பரிந்துரையும் செய்யலை. மருந்து மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும்னா இன்றைக்கும் கிராமங்களில் பயன்படுத்துகிற மாதிரி வாழைத்தண்டில் செருகி அந்த மாதிரி உள்ள பாக்கை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, ஒரு வாரம், 10 நாள், இல்லை உங்களோட அளவு அறிந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து அளவறிஞ்சு அதை பயன்படுத்தணும். ஸோ நீர் சத்து ஏற்கனவே சுண்டி போயிருக்கு, அந்த நேரத்தில் பாக்கை அதிகப்படுத்தினீங்கன்னா பாக்குக்கு பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கும். ஆக வந்து வாயில் ஒதுக்கி வச்சுக்கிட்டு தாம்பத்தியம் பண்ணுறப்ப தண்ணி தாகம் உங்களுக்கே அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும், தொண்டை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் வாயில் பாக்க ஒதுக்க வேண்டாம். சாதாரணமாகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி வாழைத்தண்டில் வச்சு சாப்பிட்றதுனா சாப்பிடலாம். இல்லை வந்து சில மருத்துவ வாகனங்களில், மருத்துவ நூல்களில் பாக்கை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு சில ஃபார்முலேஷன் உண்டு. அதெல்லாம் உன்னிப்பாக பார்த்து அதன் அடிப்படையில் வேணால் நீங்கள் வந்து பயன்படுத்தலாமே ஒழிய வாயில் ஒதுக்கி வச்சு அதன் அடிப்படையில் செக்ஸ் பண்ணலாம் என்பது மறுக்கக்கூடிய ஒரு முறையாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ வந்து அந்த மாதிரி பண்ண வேண்டாம். மருந்துகள் அடிப்படையில் ஏதாவது இருந்தால் அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம் என்பதே